அந்த பர்டிகுலர் சேனல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்பெல்லாம் கொஞ்சம் அந்த ஏக்கம் இருக்கும். இந்த கேட்டகரிஸ் பிகாஸ் இது வர வெறும் சேனல்ஸ் அந்த அந்த பர்டிகுலர் சேனல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்பெல்லாம் கொஞ்சம் அந்த ஏக்கம் இருக்கும், என்னடா நமக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்காதா அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நடத்தி 6 years இவங்க அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இந்த வருஷம் எனக்கு கொடுத்தது, அதுவும் எஸ்பெஷலி வித் திஸ் பியூட்டிஃபுல் வெர்சடைல் அப்படின்னு எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கும். சூப்பர். அதாவது இது வந்து ஒரு தொடக்கம் மட்டும்தான். இன்னும் நிறைய விருதுகள் நீங்க வாங்கிட்டு இருக்க போறீங்க. அண்ட் மூவிஸ் அதுதான் வந்து விருப்பம் பண்றீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. மீது ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சோ மச் டார்லிங். தேங்க்யூ சோ மச் ஃபார் தி அவார்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அதாவது என்னன்னா, உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த தன்னம்பிக்கை தான். சோ எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே ஒரு ஓகே, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே அது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நான் திரும்பி வரேன்டான்னு சொல்லி வருவீங்க. சோ அதுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் आवर லைஃப். see negative and positive, it's a part of our life. so நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நெகட்டிவ் பேசுறவங்க சரி பேசுங்க, அதுக்காக அவங்களை தடுக்க முடியுமா? இல்ல. சோ அதுவும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். எனக்கு எது வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதேதான், போயிட்டே இருப்போம், நதி போல வாழ்வோம், போயிட்டே இருப்போம், சந்தோஷமா இருப்போம். வீடியோஸ் பாக்குறேன், ஒரே மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா மாறி மாறிட்டு இருக்காங்க. அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் காம்ப பயங்கரமா இருக்கு மேடம். ஆக்சுவலி we have acted in a movie. சரி சீக்கிரம் அந்த மூவி வெளிய வரப்போகுது. இந்த இயர்ல ரிலீஸ் ஆயிடும். Definitely I will. No, we still waiting. Yeah.